ஜாக் ஒரு பள்ளி முதல்வர். அவர் எப்போதுமே எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த வேண்டும்னு நினைப்பவர். பள்ளியில ஆசிரியர்கள், மாணவர்கள், வேலைகள் அனைத்தையும் அவர் கவலைப்பட்டு செய்வார். இதனால அவர் எப்போதுமே மன அழுத்தத்தோட இருந்தாரு. தூக்கமில்லாத இரவுகள், தலைவலி, உடல் சோர்வு இவை அனைத்தும் அவரை தொந்தரவு செஞ்சுச்சு. இதனால அவர் மாரடைப்பால மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டார். சிகிச்சைக்கு பிறகு அவர் ஓய்வெடுக்க முடிவு செஞ்சாரு. ஒரு நாள் அவர் நண்பர் ஷாம ஒரு கஃபேல சந்திச்சாரு. ஜாக் தன்னுடைய கவலைகள், உடல்நிலை பிரச்சனைகள் பற்றி கூறினாரு. அப்போது ஷாம் கேக்குறாரு, நீ டாக்ஸில போகும்போது டிரைவர் உனக்கு தெரிஞ்சவரா அப்படின்னு கேக்குறாரு. ஜாக் இல்லன்னு சொல்றாரு. விமானத்துல போகும்போது பைலட் உனக்கு தெரிஞ்சவரா அப்படின்னு கேக்குறாரு. இல்லன்னு சொல்றாரு. கப்பல்ல போகும்போது கேப்டன் உனக்கு தெரியுமா? இல்லன்னு சொல்றாரு. அப்போ ஷாம் சிரிச்சுட்டே சொல்றாரு, நீ டிரைவரை தெரியாமலே டாக்ஸில நிம்மதியா வர்ற, பைலட்ட தெரியாமலே விமானத்துல அமைதியா வர்ற, கேப்டனை தெரியாமலே கப்பல்ல சாந்தமா இருக்க. அப்படி இருக்கும்போது நீ ஏன் வாழ்க்கையில நிம்மதியா இருக்க முடியாது? கடவுள் உன் வாழ்க்கையின் இயக்குனர் என்பதை நீ நம்ப அப்படின்னு ஷாம் சொல்றாரு. இந்த வார்த்தைகள் ஜாக்க ரொம்ப ஆழமா யோசிக்க வச்சது. அவர் மறுபடியும் வேலையில போய் சேர்றாரு. உலகில் அனைத்தையும் கட்டுப்படுத்த முடியாது. அவர் கட்டுப்படுத்த முடிவது அவரது எண்ணங்கள், செயல், மனநிலை மட்டுமே. நன்றி.